கைஸ் ஃபைனலி கோவா. ஸோ ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் வந்து இறங்கிட்டோம். நைட்டு நம்ம வீடியோலாம் எடுக்க முடியல. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நேற்று ஹிந்திக்காரன் கூட்ட கூட தான் நம்ம வந்தது. வீடியோ எதுவுமே எடுக்க முடியல, தூக்கமும் கம்மி. ஸோ எப்படியோ வந்து சேர்ந்தா போகுதுன்னு சொல்லிட்டு வந்து இறங்கியாச்சு. இந்த ஊர்ல எல்லாமே வித்தியாசமா தான் இருக்காங்க. நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வரீங்கன்னா நேரா வந்து நீங்க மட்கானுக்கு டிக்கெட் எடுத்து மட்கான்ல இறங்கி இங்க இருந்து நீங்க பனாஜி பஸ் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீ கோவாக்குள்ள வரலாம். நம்ம இன்னும் கோவாக்குள்ள போறதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ மணி வந்து 4 ஆச்சு. நம்ம பஸ்ஸே 6 மணிக்கு தான். அது வரைக்கும் சும்மா நம்ம கேங்ல பாத்தீங்கன்னா அண்ணன் தான் நல்லா தூங்குனது. அண்ணனை காணும் எங்க போனா அண்ணா. இவர்தான் நல்லா தூங்குனாரு. இவருக்கு ஒரு ஜம்முன்னு டிரைவர் சீட் பக்கத்துல ஒரு சீட்டு போட்டு நல்லா தூங்கிட்டாரு. இங்க வந்தீங்கன்னா ஸ்கேம்லாம் நிறைய நடக்கும். சிம்பிளா தமிழ் தெரியாதுன்ட்டானுங்க எவனுக்குமே. ஹிந்தி இல்ல இங்கிலீஷ், லாங்குவேஜே தமிழ் இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம தமிழ் பசங்களுக்கு நம்மளே நாங்க வந்து ரெண்டுக்கு வண்டி வாங்கலாம் தான் போனது. ஆனா தமிழ் தெரியாதுன்னு சொன்னதுனால நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி வந்துட்டோம். ஸோ இங்க வந்து கேர்ஃபுல்லா வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் வெளியே தான் 30 நாள் ஹிந்தி புக்கு வித்துட்டு இருப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. இல்லாட்டி போன்ல ஹிந்தி பழகிட்டு அதுக்கப்புறம் இறங்கி இல்ல ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பழகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மட்கானே ஒரு பெரிய ஸ்டேஷன் தான். ஸோ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு தான் பஸ்ஸு. இங்க இருந்து பனாஜிக்கு 6 மணிக்கு பஸ்ஸு. ஸோ அது வரைக்கும் நீங்க இது ரயில் ஸ்டேஷன் சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். ஸோ இங்க வந்தீங்கன்னா வெளியே சுற்றி பாருங்க. நிறைய ஸ்கேமும் இருக்கும், அது கூட சேர்ந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். அப்படியே வந்தீங்கன்னா இங்க பெஞ்சின்னு ஹோட்டல் இருக்கு. இங்க வந்து பெஞ்சு மேல உட்காந்துக்கலாம், சாய குடிச்சுக்கலாம். இங்க இப்போ பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு நைட்டு சாப்பிடலான்னு பிளான் போட்டோம். போட்டே தான் இருந்தோம். இங்க வந்து இறங்கியாச்சு, பிளான் போட்டு சாப்பிட்றது ஒன்றுமே கிடைக்கல ட்ரெயின்ல. எங்க லாங் போனாலும் தயவு செஞ்சு நீங்க சாப்பாடு மஸ்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட சாப்பாடுக்கு நாங்கள் ஸ்டேஷனா ஓடி அலைஞ்சு சாப்பாடே கிடைக்கல. வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டோம். மழை வேற செம்ம மழைங்க, சரியான மழை. வேடிக்கை கூட பார்க்க முடியல. கதவு சாத்திடுறானுங்க அப்பப்போ மழை வந்துச்சு. நம்ம பசங்களே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கேப்ல கிடைச்சதெல்லாம் தூங்கிட்டு இருந்தானுங்க. முக்கியமான ஏலியன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏலியன் பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. ஒரு ஃபோனு ஒரு ஸ்பீக்கரு வைப் பண்ணிட்டு வந்தாரு. இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு 5 கிலோமீட்டர் வருது. கேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நடந்து போறதெல்லாம் ரிஸ்கான வேலை. ஆட்டோ டாக்ஸி ஆனா ஸ்கேம் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் ஆட்டோ மக்கள் எல்லாம் கிலோமீட்டர் 16 ரூபா. அவ்வளவுதான். மீட்டர் போட்டு வச்சு ஒரு 100 ரூபா கணக்கான இருந்தா ஆளுக்கு 5 பேர் இருந்தாங்கன்னா 100 ரூபா கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா ஆளுக்கு 20 ரூபா. ஆட்டோ வேணுமா, டாக்ஸி வேணுமா, டூ வீலர் வேணுமா, என்ன ரெண்டுக்கு வேணும் 4 பேர் சுத்திட்டாங்க. அவரு ஒருத்தர் தான் சொன்னாரு என்ன லாங்குவேஜ். நம்ம அவர் என்னமோ கேள்வி கேட்டே இருந்தார், நம்ம ஒரு பேருக்கு சொல்லவே இல்லை. ஹிந்தி பேசுறேன் கேட்டேன், என்ன இந்தியா இங்கிலீஷா அப்படின்னு. தமிழ் அப்படின்னு. தமிழ்ல இங்க ஒருத்தரும் தெரியாது போ அப்படின்னு எல்லாமே விட்டாரு. தமிழுக்கு வந்து இங்க மரியாதை இல்லை, இல்லை ஹிந்தி தான். ஹிந்திக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்மளோட தமிழ் இருக்க மாட்டேங்குது. ஒரு முடிவு கட்டணும். இந்த வீடியோ மோடி பாத்தீங்கன்னா இது நீங்க தான் தட்டி கேட்கணும். மோடி அப்படியே ஜென்ஷனை விட்டு நீங்க வெளியே இறங்குனீங்கன்னா இங்க ஒரு ரைட் சைடுல ஒரு டீ கடை ஒண்ணு இருக்கு. இங்க வந்து ஒரு டீ குடிச்சீங்கன்னா அப்படியே இஞ்சி தூக்கலா போட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சாரு மனசே விட்டுருது. அதுல புட்டாம்பாரு வருது. அது டீயே இல்லை காய்ஸ். நீங்க வந்து அந்த பாத்ரூம் போறீங்களா, அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி பால் பவுடர் நிறைய அதுதான் உண்மை. டீ மட்டும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு 5 கிலோமீட்டர். ஆமாம்மா, அங்கே போகலாம், பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஸ்டாண்டில் படுத்துவாங்களாங்க. இதுக்குள்ள தூங்குறோம். பஸ் வர வரைக்கும் வாயா.
A few moments later. முடிச்சு விட்டானுங்க போக பாருங்க, சரியான மழையா இருக்கு. புயலை காத்து அடி இடி. பாருங்க அடி. கோவா வந்து இந்த டைம் கோவா வந்தீங்கன்னா முடிச்சு விட்டுருவானுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா பஸ்ல ஏறிட்டோம். இன்னும் நம்ம ஒரு 34 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே இது பஸ்ஸா வேற என்னமா தெரியல. கொசு வேற கிடைக்குது, மழையும் ஒழுகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா மழை ஒழுகி. என்ன தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன்னா இதுல இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பஸ்ல வந்தோம். அந்த பஸ் பாத்தீங்கன்னா பஸ்ஸே கிடையாது. பஸ் இல்ல, மினி பஸ்ஸை விட சின்னதா இருக்கு. சொல்ல முடியாது, பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது. அந்த சொல்ல முடியாது. அந்த பஸ்ல இத்தனைக்கு இந்திக்கார அம்மா கூட பாட்டி கூட சண்டை போட்டு வரோம். கமலேஷ் பாத்தீங்கன்னா செம்ம மழையா இருக்குங்க. கண்ணாடி எல்லாம் மறத்துருக்கு. அங்க வந்த சீசன் அந்த மாதிரி சீசன். அப்பவே சொன்னானுங்க நியூஸ்ல, கேட்காம வந்துட்டோம். இதுல இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த வழிய மழை வேற வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் சீட்டு வேணும்னு அடம் பிடிச்ச பாவத்துக்கு இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. சமமான பார்த்தாவே தெரியும். டிரைவருக்கெல்லாம் கண்ணே தெரிய மாட்டேங்குது. செம்ம மழை, கண்ணே தெரிய மாட்டேங்குது. காய்ஸ் டிரைவர்லாம் எப்படி ஓட்டுறாருன்னே தெரியல. காய்ஸ் ஒரு ஆளு கோவா போலான்னு சொல்லிட்டு எப்படி தூக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப நல்லா தூங்கும். ஆனா அந்த பஸ் டிஸ்டர்பன்ஸ் சார். இந்த பக்கம் போக இந்த பக்கம் வர தூக்கி போடுறது. ஆனா நல்லா தூங்குறாரு. அண்ணனுக்கு தூங்குற மெத்தட் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா கைய இப்படி வச்சுட்டு இப்படி தூங்கும். இப்படிதான் தூங்குவாரு. கம்பியே பிடிக்காம எங்க அண்ணன் போவாரு. ஃபைனலி படுத்துட்டாரு. இன்னும் 2 பேர் இருக்காங்க, நான் காட்டுறேன் கைஸ். அவங்க எங்க மட்டையை கிடக்குறான்னு தெரியல. கைஸ் ஒரு ஆள் தூங்குறத நம்ம பார்த்தோம். இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான். ஐயோ முதலாளி, தாத்தா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் தள்ள முட்டிக்கிறீங்க? A few moments later. பாஸ் பண்ணிட்டு மாட்டிக்கிட்டானுங்க. அவரு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஏடா 10 ரூபா கொடுத்து நாங்க போறோம், உங்களுக்கு என்னடா செவுத்துல அவர் மாதிரி போட்டோ எடுத்துட்டாரு. நீங்க போச்சு இன்னைக்கு கோவா நியூஸ்ல நீங்க தான் ஹைலைட். ஓடி வந்து